இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, குடிங்க குடிங்க குடிங்க, இன்னும் கொஞ்சம் குடி. பாரதி, உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? நீங்க நான் சொல்றபடி கேட்கவே மாட்டேறீங்க. ஐயோ, அது துடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னமோ தெரியல பாரதி, உங்களுக்கும் எனக்கும் ஜென்ம ஜென்மமா ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு எப்பவும் தோணிக்கிட்டே இருக்கு. என் மனசு எப்பவும் உங்களே சுத்திட்டு இருக்கு பாரதி. உங்களை யாரோவா என்னால எப்பவும் பார்க்க முடிஞ்சதே இல்லை. நீங்க என் இதயத்துக்கு சொந்தமானவங்க. என் இதயம் உங்களோட பேரை சொல்லி துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? இப்ப சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. பாரதி இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது. உள்ள வாங்க பாரதி. குடும்பத்தோட வர சொன்னாங்கன்னு இவங்க எல்லாரும் போனாங்க. சரி, நீ எதுக்கு போயிருந்த பாரதி? பாட்டி, பாரதியை நான் தான் வர சொல்லியிருந்தேன். இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை என்னன்னா, பாரதிக்கு ஒரு பிரச்சனைனா கங்கணம் கட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. பாரதிய யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. முதல்ல மித்ரா பாரதிய வேலைக்காரின்னு சொன்னா. அப்புறம் பார்த்தா பாரதி ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ ஆதிக்கும் பாரதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுது. மித்ராவை கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னோட அனுபவத்துல இதுக்குள்ள ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. யாரு எதை மறைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாமையா போயிடும். பாத்துக்கலாம். சார், நான் புடவை கடையில இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்ல இருந்து ஆன்லைன்ல புடவை ஆர்டர் பண்ணிருந்தாங்க. கீழே விசாரிச்சேன், மேல போக சொன்னாங்க சார். சுதாகர், மித்ராவுக்கு நிச்சயதார்த்த புடவை ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். புடவைய டெலிவரி பண்ணிட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். மித்ரா, பாட்டி, இங்க வாமா, வா. வரேன் பாட்டி. நீங்க உட்காருங்க. புடவைங்களை காட்டுங்க. இந்தாங்கம்மா, பாருங்க. கொடுங்க. இதெல்லாம் இருக்கட்டும்பா, வேற ஏதாவது காட்டுங்க. இந்தாங்கம்மா. இது ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. இல்ல, வா மித்ரா, உட்கார் உட்கார். மித்ரா, அன்னைக்கு ஆன்லைன்ல நிச்சயதார்த்த புடவை பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, நீ வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்ட. நானே புடவைய ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த புடவை தான் வந்திருக்கு. அவர் ஆப்ஷன்ஸ் காட்டுறதுக்காக வந்திருக்காரு. இதுல நீ பார்த்து ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அதையும் நிச்சயதார்த்தத்துக்கு வச்சுக்கலாம். சரிங்க பாட்டி.
ஆ, ஆ. அதை கட்டுங்க. அம்மா அடுத்த புடவைய எடுக்கிறோம்மா. இதுக்கு பில் எவ்வளோ ஆச்சு? 80,000 சார். சரி, நீங்கள் எனக்கு பில்லை சென்ட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன். ஓகே சார். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. போயிட்டு வாங்க. வாங்க. புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல மித்ரா? சுதாகர், நான் உடனே நம்ம சாமியாருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டு உடனே ஆதிக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடத்த ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்கன்னு சொல்றேன். நிச்சயதார்த்தத்தை உடனே நடத்தியாகணும். இதுக்கு மேலேயும் என்னால வெயிட் பண்ண முடியாது. சரி பாட்டி, நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாக தான் இருக்கும். சாமி, நான் லண்டன் ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பேத்தி மித்ராவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து தேதி குறிச்சு கொடுக்கணும். சரிங்கம்மா, நான் வீட்டுக்கு வந்து 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்துட்றேன். நல்லது சாமி, நல்லது. ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா. சாமியாரு வீட்டுக்கே வந்து ஒரு நல்ல நாளை குறிச்சு கொடுக்கறதா சொல்லிட்டாரு. சரி, மித்ரா, ஆ. இந்த நிச்சயதார்த்த புடவைய சாமி கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு வாமா. ம், சரிங்க பாட்டி. போ. கடவுளே, இங்க பாருங்க, நீங்க பேசாம நிச்சயதார்த்த தேதி குறிக்க வர சாமியார்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேளுங்க. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இத பாருங்க, இத ஒண்ணும் நான் உங்களை கஷ்டப்படுத்த சொல்லல, என் மனசுல பட்டுச்சு, அதைத்தான் சொல்றேன். நீங்க சொல்றது சரிதாம்மா. சாமியாருக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி பேசி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு அவர்கிட்டயே கேப்போம். ம், அத பண்ணிட்டு புதுசா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துடலாம். ஆ? இதெல்லாம் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. இதை நினச்சி நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆ. மித்ரா, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்.